அவர்கள் அனைவரையும் இந்த நேரத்தில் விழித்துக் கொண்டவனாக நான் இந்த சிறிய உரையை ஆற்றிக்கொண்டு நாங்கள் எங்களுடைய விரைவாக நிவாரண பணிக்குள்ள செல்லலாம் என நினைக்கிறேன். கொஞ்சம் உண்மையில் இந்த நிவாரண பணி என்பது நெதர்லாந்து மனிதநேய செயற்பாடுகளுக்கான கூட்டுறவு சங்கத்தினால் மிகவும் சிறப்பாக மேற்கொள்ளப்படுகின்றது. அங்கிருக்கின்றவர்கள் எங்களுடைய தமிழ் பேசுகின்ற புலம்பெயர் மக்கள் என்பதை நீங்கள் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அவர்கள் இந்த வெள்ள அனர்த்தம் ஏற்பட்ட சந்தர்ப்பத்தில் உடனடியாக ஒரு தாய் ஒரு பிள்ளையை எப்படி விசாரிப்பாரோ அதே விதமாக எந்த நேரமும் எங்களுடைய மக்கள் என்ன செய்கின்றார்கள், என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், எந்த அளவு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது என்று தொடர்ந்து எங்களிடம் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். உண்மையில் இங்கிருக்கின்றவர்கள் அந்த அளவு விசாரித்தார்களா என்பது கூட எனக்கு தெரியாது. ஆனால் அங்கிருந்து அடிக்கடி விசாரித்துக் கொண்டிருந்தார்கள். அது உண்மையில் எங்களையும் அவர்களையும் ஒன்றிணைக்கின்ற இந்த தமிழ் என்ற அன்னைக்கு நான் முதற்கால் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். அடுத்ததாக பார்த்தீங்கள் என்று சொன்னால், இந்த உதவி திட்டமானது உங்களுக்கு குறிப்பாக சொல்ல போனால் நெதர்லாந்தில் இருக்கின்ற மனிதநேய அபிவிருத்தி கூட்டுறவு சங்கத்தின் நிர்வாக உறுப்பினர்களால் சிறப்பாக இது முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. அவர்கள் பலரிடம் உதவிகளை பெற்று எங்களுக்கு வழங்கினார்கள். நாங்கள் கடந்த வாரம் மகளூர் முனை மற்றும் பெரிய கல்லாறு, துறைநீலாவணை போன்ற கிராமங்களுக்கு பல லட்சம் ரூபாய் பெறுமதியான இந்த உணவு பொதிகளை வழங்கி இருந்தோம். தொடர்ந்து இந்த சகோதரி அவர்கள் கேட்டதற்கு இணங்க அன்புக்குரிய சந்திரநாதன் ஐயா அவர்கள் உடனடியாக இருக்கிற வரதராஜ செல்வ விநாயகர் ஆலயம், நெதர்லாந்தில் இருக்கின்ற வரதராஜ செல்வ விநாயகர் ஆலய நிர்வாகிகளோடு தொடர்புகளை கொண்ட சந்தர்ப்பத்தில் அவர்கள் உங்களுடைய கிராமத்தின் 75 பயனாளிகளுக்கு அந்த உதவி திட்டத்தை வழங்குவதற்கு முன்வந்திருக்கிறார்கள். அதனை பெற்று எங்களுக்கு வழங்குகின்றவர்கள் நெதர்லாந்து மனிதநேய அபிவிருத்தி கூட்டுறவு சங்கத்தினர். இந்த நிதி பங்களிப்பை வழங்கி இருக்கிறவர்கள் தான் வரதராஜ செல்வ விநாயகர் ஆலயத்தினுடைய நிர்வாகத்தினர். அவர்கள் எல்லோரும் தமிழர்கள் தான். அதை நாங்கள் உங்களுக்கு கொண்டு இதை ஒழுங்குபடுத்தி கொண்டிருக்கிறது நாங்கள் விடிவள்ளி சுயதொழில் அபிவிருத்தி கூட்டுறவு சங்கம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கூட்டுறவு சங்கத்தினர் தான். நாங்கள் இந்த பணியை எங்கள் சந்திரநாதன் ஐயா கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க இதை உங்களுக்காக செயல்படுத்தி கொள்றோம். அதனோடு சேர்ந்து ஒரு விடயத்தை குறிப்பிட்டுக் கொண்டு நாங்கள் விரைவாக நிவாரண பணிக்குள்ள கடந்து செல்வோம். அன்பார்ந்த பயனாளிகளே, கொஞ்சம் அவதானித்துக் கொள்ளுங்கள். உண்மையில் இந்த அனர்த்தங்களை எப்போதாவது இருந்து கொண்டுதான் எதிர்கொள்ளுகிறோம். ஆனால் ஜப்பான் போன்ற நாடுகளில் அது அவர்களுக்கு பழக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. ஆனால் அவர்கள் யாரிடமும் எந்த ஒரு நிவாரணங்களையும் பெற்றுக்கொள்வது அல்ல. நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை கட்டத்துல இந்த நிவாரணம் என்பதற்கு உண்மையில் பழகக்கூடாது. காரணம், நாங்கள் ஒவ்வொருவரும் சுய தொழில்களை மேற்கொண்டு எங்களுடைய சொந்த காலில் நிற்கக்கூடிய ஒரு நிலைக்கு நாங்கள் மாற வேண்டும். அதற்காக எங்களுக்கு அந்த வெளிநாடு புலம்பெயர் அமைப்பினர் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஐயோ, எங்களுடைய மக்கள் இப்படியே வாழ்ந்து சந்ததி சந்ததியாக கடந்து செல்ல போகிறார்களே. அதனால் அவர்கள் ஒரு திட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். கூட்டுறவு சங்கம் என்று சொல்லப்படுகின்றதான ஒரு அமைப்பு. அந்த கூட்டுறவு சங்கம் என்று சொல்லப்படுகிறது பலர் சேர்ந்து நாங்கள் ஒருவருடைய வாழ்வாதாரத்திற்கு உதவிகளை செய்வது. அந்த வகையில நாங்கள் ஒவ்வொருவர் நீங்கள் ஒற்றுமையாக இருந்தால் நாங்கள் ஒரு வெகு விரைவில் இங்கேயும் ஒரு கூட்டுறவு சங்கத்தை அமைத்து அந்த கூட்டுறவு சங்கத்தின் ஊடாக உங்கள் அனைவருக்கும் ஒவ்வொரு சுய தொழில்களை ஏற்படுத்தி தருவதற்கான வழிவகைகளை நாங்கள் உருவாக்கி தருவோம். நீங்கள் ஆடு வளர்ப்பதாக இருந்தாலும் சரி, கோழி வளர்ப்பதாக இருந்தாலும் சரி, தையல் வேலையாக இருந்தாலும் சரி, என்ன சிறிய கடை முயற்சியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு அந்த தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவதற்கு நாங்கள் எங்களுடைய நெதர்லாந்து மனிதநேய செயற்பாடுகளுக்கான கூட்டுறவு சங்கமும் நாங்களும் உங்களோடு இணைந்து அந்த எங்களுக்குள்ளேயே சிறிய சேமிப்பு பழக்கம் ஒன்றை நாங்கள் ஏற்படுத்தி கொண்டால் அந்த சேமிப்பு பழக்கம், இப்ப நீங்கள் இந்த கிராமத்தில் இருக்கின்ற சாதாரணமாக ஒரு 50 பேர் சேர்ந்தீங்க என்றாலும் அதுல நீங்கள் ஒரு மாதாந்தம் 100 ரூபாய் சேர்த்து வரும்பொழுது அது ஒரு பெரிய தொகையாக வரும். அந்த காசு எடுத்து நாங்கள் இன்னும் ஒரு சுயதொழிலை தொடங்க இருக்கிற நபருக்கு வழங்கலாம். அப்படியான ஒரு சுயதொழில் முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்ளுகின்ற போது நாங்கள் ஒருவருமே
ஒருவரிடம் எந்த ஒரு அனர்த்த காலங்களின் போது உதவியை தேடாமல் எங்களுடைய சேமிப்பு பணத்தை நாங்கள் எடுத்து தைரியமாக எங்களுடைய சங்கத்தில் இருக்கிற எங்களுடைய சேமிப்பு காசை தாங்க, எங்களுக்கு வெள்ளப்பெருக்கு வந்துட்டு என்று கேட்டு நாங்கள் அந்த காசை எடுத்து செலவு செய்யலாம். அன்பான பயனாளிகளே, நீங்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். எங்களிடம் மிகப்பெரிய சக்தி இருக்கிறது, மனோ சக்தி இருக்கிறது. இந்த அம்பானி என்று சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. உலக பணக்கார வரிசையில் ஒருவராக இருக்கிறார். அவர் மிகவும் வறுமையானவர். அவருக்கு கிடைத்தது வெறும் 500 ரூபாய் தாள் மட்டும்தான். அந்த 500 ரூபாயை வைத்து இன்று உலக பணக்காரர் வரிசையில இடம் பிடித்திருக்கிறார். ஆக எங்களால் முடியும். நாங்கள் ஒன்றுமில்லை. எங்களோடு நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். நான் நீண்ட நேரம் பேசவில்லை. அடுத்த ஒரு கூட்டத்துல வந்து தெளிவாக பேசுகிறேன். எங்களுடைய பிரதேசத்தில் காணப்படுகிற வளங்களை முதல் நாங்கள் இனங்காண வேண்டும். இங்க இருக்கிற மீன்பிடி வளங்கள், பனை வளங்கள், ஏனைய வளமான மண் இருக்கு. தோட்டங்களை செய்து நாங்கள் அங்காள பகுதிகளில் கொண்டு விற்பனை செய்யலாம். மீனை பிடித்து கருவாடு போடலாம். அந்த கருவாடை நாங்கள் இன்னும் ஒரு இடத்துக்கு ஏற்றுமதி செய்யலாம். அந்த வசதிகளை நாங்கள் உங்களுக்கு தொழில் ரீதியான வழிகாட்டலையும் அதற்கு தேவையான பின்னூர் உதவிகளையும் செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம். இன்னும் ஒரு விடயத்தை சொல்றோம் பாருங்கள். நாங்கள் ஒரு முயற்சியை செய்வதற்கு சரியான கவலை அடைவது உண்டு. காரணம், எங்களுடைய பிரதேசங்களில் ஆலயங்கள் பானை எட்டுகின்ற அளவுக்கு இருக்கின்றது. ஆனால் அந்த ஆலயங்களுடைய திருவிழாக்களில் கூட ஒரு சிறிய கடையை நாங்கள் போடுவது இல்லை. ஆனால் எங்களுடைய அண்மையில் பக்கத்தில் இருக்கிற சகோதரர்கள் வந்து எங்களுடைய லாப பங்கீடுகளை எடுத்துக்கொண்டு போறாங்க. ஏன் எங்களால் அப்படியான ஒரு முயற்சிகளை செய்ய முடியாது? நாங்கள் எங்களுடைய சிந்தனைகளில், உணர்வுகளில் மாற்றங்களை உண்டு பண்ண வேண்டும். நிச்சயமாக நாங்கள் உங்களுக்கு அதற்குரிய ஆதரவுகளை வழங்குவோம். நீங்கள் எங்களுடைய அந்த கூட்டுறவு சங்கங்களில் இணைந்து கொள்ளுங்கள். அதுல நிறைய பயன்களை பெற்றுக் கொள்ளலாம். வருமானவை நிவாரணத்துக்காக என்று அல்லாமல் ஒரு சேமிப்பு பழக்கத்தை உங்களுக்குள்ள ஏற்படுத்திக் கொள்ளணும். அந்த சேமிப்பு பழக்கத்தின் ஊடாக நாங்கள் ஒரு சுய தொழில்களை உருவாக்கி நாங்கள் ஒவ்வொருவரும் சொந்த கால்களில் நிற்க வேண்டும். நாங்கள் வீழ்வது நாங்களாக இருந்தாலும் வாழ்வது தமிழாகட்டும் என்று சொல்லிய உணர்வோடு நாங்கள் இந்த பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் என்று கூறிக்கொண்டு நாங்கள் இந்த நிவாரண பணிக்குள்ள கடந்து செல்வோம். அதற்கு முதல் வளமையிலேயே இந்த நிவாரண பணி என்று சொன்னால் யாருமே தேங்க்ஸ் பண்றது இல்லை. அதனால உங்கள் சார்பாக ஒரு பயனாளி வந்து இந்த இருக்கிற ஸ்ரீ வரதராஜ செல்வ விநாயகர் ஆலய நிர்வாகத்தினருக்கும் நெதர்லாந்து மனிதநேய கூட்டுறவு சங்கத்தினருக்கும் ஒரு நன்றி ஒரு ஆள் சொல்லிட்டு நாங்கள் அடுத்த கட்டத்துக்குள்ள கடந்து செல்லலாம். ஸ்ரீ வரதராஜ செல்வ விநாயகர் ஆலய அவர்களுக்கு நாங்க ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த இருக்க இந்த அம்மா, நீங்க யாரோட அம்மா இருக்கிறீங்க? எத்தனை பேர் இருக்கிறாங்க? நீங்களா பாக்குற இதுக்குள்ள சரியா தானே வீடு என்ன? இந்த அப்படியே இந்த சார் அந்த சுரி அப்படியே இருக்குது. இன்னும் இது பாவிக்கிற இடம் தானே உண்மையா? அந்த படம் எல்லாம், சாமி படம் எல்லாம் வச்சிருக்கிறீங்க என்ன? உள்ள கொஞ்சம் பெட்டி பாக்கட்டா? இந்த சுரி அப்படியே இருக்குது என்ன? தண்ணி வலிச்சுட்டீங்களா? இதுக்குள்ள மீனும் வளர்த்திருக்கு. இதே கோழி கூட்டுறதா? வீடு உடைஞ்சிருக்கா என்ன? உண்மையா பாவிக்கிற வீடு தானே அம்மா? தண்ணி வந்ததால வெளியில வந்ததா? சரி அம்மா, சரி சரி சரி. இந்த படம் எல்லாம் இருக்குது என்ன? இதுக்குள்ள இந்த சாமான தூக்கி வச்சிருக்கிறீங்க என்ன? சரி 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 அம்மா. இந்த கட்டை இந்த இது உங்களுக்கு தண்ணி நின்று இருக்கு என்ன? சரி சரியம்மா, நீங்க கவலைப்பட்டதை அவங்க கேட்டுட்டு உடனே உங்களோட வீட்டை கொண்டு கொடுக்கட்டாமண்டு உடல்ல நிக்கிறது. இந்த இன்னும் தண்ணி இறங்கையில் அப்படியே நிக்குது. இந்த அவங்களோட இது ஒரு சின்ன வீடுதான். சின்ன ஒரு வீடு. இது என்ன மெஷின் இது கலட்டி வச்சிருக்கிறீங்க? சட்டிபானை செய்யறா? அந்த சட்டிபானை செய்யற நீங்க தான் சொன்னதா? சரி சரி சரி. உங்களுக்கு லிஸ்ட்ல பேர் போடலையாம்மா? முதல் லிஸ்ட்ல பேர் இல்லையா?
முதலாவது அவங்க 75 பேர் எடுத்திருக்காங்க, அதுல இருக்கா? அப்ப பயப்படாதீங்கம்மா, அவங்க கொடுத்திருக்கு, கிடைக்கும். உங்களோட பேர் என்ன?